வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸில் வந்து அளவெடுத்துட்டு அந்த அளவு ப்ளவுஸ் வந்து எப்பவும் உள்ளது போல் வந்து ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி உள்ள அளவு ப்ளவுஸ் தான் வந்திருக்கு, இழுத்து போடுற மாடல். ஆனால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலுக்கு எப்படினாலும் ஸ்டிச் பண்ணுங்கள், நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளவுஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து அளவெடுத்துட்டு அந்த ப்ளவுஸில் உள்ள அளவுகள், ஏன்னா அளவுகளில் உங்களுக்கு லூஸ் எல்லாமே சரியாக இருக்குங்கிறதுனால இந்த அளவுகளை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு 4+1க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணுறது வந்து 4+1 கட் பண்ணி நம்ம அந்த ப்ளவுஸை அந்த கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதே அளவை வச்சு அடுத்து வந்து ஒரு கட்டோரி ப்ளவுஸும் வந்து நம்ம வந்து எப்படி சிம்பிளாக வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கட்டோரி ப்ளவுஸை வந்து எளிமையாக எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் வந்து இதே அளவுக்கான வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம அளவு எடுக்க போகிறோம். ப்ளவுஸ் இப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் இப்படி போடும் பொழுது இந்த கழுத்து பகுதி சரியாக வர்றதுக்கு கரெக்டான அளவு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த ஆம்கோலை வந்து இப்படி கரெக்டாக வைங்க. இப்படி கரெக்டாக வைக்கும்போது இந்த ஷோல்டர் போய் இப்படி கரெக்டாக திரும்பும். அதே மாதிரி இந்த சைடு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ஆம்கோலை இப்படி கரெக்டாக பண்ணும்போது இந்த ஷோல்டரோட அளவு இப்படி கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சு நம்ம இந்த அளவு பார்த்துக்கலாம். இப்போ ப்ளவுஸினுடைய உயரம் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். 13 இன்ச்சு உயரம் 13. ஷோல்டர் வந்து 10. பேக் பாடியினுடைய லூஸ் வந்து 18.75. பேக் லூஸ் வந்து 18.75. இடுப்போட அளவு எடுக்கிறோம். இடுப்பினுடைய அளவு 28. ஃப்ரண்டோட லூஸ் வந்து ஊக்குப்பட்டி சைடு வந்து ஊக்கு இருக்கக்கூடிய சைடு வந்து 8.5 இன்ச்சு. இந்த சைடு வந்து 8.75. 17.25. ஃப்ரண்ட் லூஸ் வந்து 17.25. இப்போ ப்ளவுஸினுடைய டாட் சென்ட்ரு வந்து தையல் தும்பு கழிச்சு 8.5 இன்ச்சு இருக்குது. ஃப்ரண்டோட உயரம் வந்து தையல் தும்பு சேர்த்து வந்து 11.5 இன்ச்சு இருக்குது. அப்போ ரெடி வந்து 11 இன்ச்சு. முன் உயரம் வந்து 11 இன்ச்சு. இப்போ சென்ட்ரு பாடியினுடைய அளவு பார்க்குறோம். இந்த டாட் சென்டரில் இருந்து சென்ட்ரு பாடியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு, ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 8.25. இந்த சைடு 8.5 இருக்குது. இப்போ 17க்கு 16.75 இருக்குது. முன் லூஸ் வந்து 16.75. சென்ட்ரு பாடி 16.75 வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ பேக்கு வந்து சென்ட்ரு பாடியினுடைய அளவு பார்க்குறோம். 18.5. சென்ட்ரு பாடி பேக்கு 18.5. இப்போ இந்த கையினுடைய உயரம் எடுக்கிறோம். 7 இன்ச்சு கையினுடைய உயரம். முன்கையினுடைய லூஸ் வந்து 10 இன்ச்சு, பாதி 5 இன்ச்சு இருக்குது. கை லூஸ் வந்து 10 இன்ச்சு. அடிங்கையோட லூஸ் வந்து 6 இன்ச்சு இருக்குது. ஆம்கோல் வந்து 14 இன்ச்சு இருக்குது. சின்ன ஷோல்டருனுடைய அளவு 2 இன்ச்சு இருக்குது.
இப்போ இந்த பேக் கழுத்து வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் வந்து உயரம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஒரு 3/4 இன்ச்சு ப்ளவுஸோட 3/4 இன்ச்சு கழுத்துக்கு கீழே இறக்கி வைக்கிறோம். ப்ளவுஸை மடித்து இந்த சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து இப்படி கிராஸ் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. பேக் கழுத்து இப்படி பார்த்தோன்னா 7.5 இன்ச்சு. பேக் கழுத்து உயரம் வந்து 7.5 இன்ச்சு. கொஞ்சம் வந்து கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. பேக் நெக் வந்து 7.5. ஃப்ரண்ட் நெக் வந்து 6.25. இப்போ நம்ம அந்த ப்ளவுஸுக்கு ஃபுல்லாக அளவு எடுத்துட்டோம். இந்த ப்ளவுஸினுடைய அளவு வந்து உயரம் 13, ஷோல்டர் 10, சின்ன ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு, பேக் லூஸ் வந்து 18.25, ஃப்ரண்ட் வந்து 17.25, இடுப்பு 28, முன் உயரம் 11, சென்டர் பாடியினுடைய அளவு வந்து 16.25 ஃப்ரண்ட்டு, 11 இன்ச்சு பேக். சென்டர் பாடி பேக் 18, ஃப்ரண்ட்டு 16.25, கை உயரம் 7, கை லூஸ் 10, அடிங்கை லூஸ் 6, ஆம்கோல் 14, பேக் நெக் 7.5, ஃப்ரண்ட் நெக் 6.25. இப்போ அந்த டாட் சென்டர் மட்டும் நம்ம எடுக்கணும். முன் உயரம் எடுத்துட்டோம் 11 இன்ச்சு. டாட் சென்டர் 8.5. உயரம் வந்து ஃபுல் உயரம் வந்து 11.25, 11.5 இன்ச்சு ரெடி. 11.5. டாட் சென்டர் வந்து 8.5. டாட் சென்டர் வந்து 8.5. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஃபுல்லாக நம்ம அளவு எடுத்துட்டோம். இப்போ இந்த அளவு வச்சு இந்த பேக் லூஸ் வந்து 18.25, ஃப்ரண்ட்டு 17.25. இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி இந்த ப்ளவுஸினுடைய ஒரிஜினல் பாடி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரிஜினல் பாடியை வந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த அளவுலேருந்து ஒரிஜினல் பாடியை கண்டுபிடிச்சி நம்ம அதை வந்து எழுதிட்டு அந்த பாடியிலேருந்து இந்த ப்ளவுஸை வந்து 4+1 ப்ளவுஸாக மாற்றி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் வந்து கட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம்.